Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீதான் துதிக்கு பாத்திர, நீதான் துதி கன மகிமைக்கு பாத்திர. அருமையானவர்களே, நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், விடுதலையோடு நம்முடைய தேவனை துதிப்போம், தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah, hallelujah. பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் தான் நம்முடைய தகுதி. அருமையானவர்கள், நம்முடைய தகுதி தேவனை துதிப்பதுதான். ஆகவே நாம் விடுதலையோடு அவரை துதிப்போம், விடுதலையோடு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. கல்வாரி பாதையின் ஓரத்தில் மனம் கசந்து நானழும் நேரத்திலே, கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நானழும் நேரத்திலே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, உம்மை என்னாலும் நான் துதித்து பாடுவேன். மந்தமானவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே, ஆதியும் மந்தமும் மாணவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்போடு நீர் என்னை நினைத்தீரே, அன்போடு நீர் என்னை நினைத்தீரே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதி
கருவில் உருவாகும் உன்னை என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னையே மீட்ட ரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னையே இறைத்த ரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. சொல்லுவோமா? என்னை மீட்ட ரட்சகனே, என்னை மீட்ட ரட்சகனே. பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்த என்னை மீட்ட ரட்சகனே, உம்மை நான் என்னாலும் துதித்து பாடுவேன். கல்வாரி பாதையில் நின்று என் பாவங்களுக்காய் நான் மனம் கசந்து அழுதப்போ என்னை தாங்கி நடத்தின என் அப்பா, உம்மை நான் தயவோடு பாடுவேன். உடைய அன்பை நினைக்கிறேன், உடைய அன்பை நினைக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நான் செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திர. சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி, ஏனென்றால் நம்முடைய கையெடுப்பு அந்திப்பலியை போல இருக்கும், அந்திப்பலியை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை மீட்ட ரட்சகரே, என்னாலும் உம்மை துதித்து நான் பாடுவேன். என்னாலும் உம்மை நான் துதித்து பாடுவேன். நீங்கள் தகப்பனே, இப்படி ஒரு கிருபையின் கூட்டங்களை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. இந்த கூட்டத்தை நீ தலைவராக இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் பூரண கிருபையின் தேவன். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோம், பூரண கிருபையின் தேவன். உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவேன். எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவன். உம்மை நிறைவாக துதித்திடுவேன். பூரண கிருபையின் தேவா, உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவேன். எந்தன் குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா, உம்மை நிறைவாக துதித்திடுவேன். நிறைவாக துதித்திடுவேன். 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 உம்மை நிறைவாக துதித்திடுவேன். இத்தனை பேர் சொல்லுவோம், உம்மை நான் நிறைவாக துதித்திடுவேன். உம்மை நிறைவாக தேவா, உம்மை நிறைவாக துதித்திடுவேன். எந்தன் குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா, உம்மை நிறைவாக துதித்திடுவேன். பூரண கிருபையின் தேவா,
துதித்திடுவேன், உம்மை நிறைவாக துதித்திடுவேன், நிறைவாக துதித்திடுவேன், உம்மை நிறைவாக துதித்திடுவேன், நிறைவாக துதித்திடுவேன், உம்மை நிறைவாக துதித்திடுவேன். பூரண கிருபையின் தேவா, உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவேன், எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா, உம்மை நிறைவாக துதித்திடுவேன். சிறையாய் மாற்றிடுதே, சிறுமையை மாற்றிடுதே, என்னை சிறப்பாய் நடத்திடுதே, சிறுமையை மாற்றிடுதே, என்னை சிறப்பாய் நடத்திடுதே. பூரண கிருபையின் தேவா, உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவேன், எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா, உம்மை நிறைவாக துதித்திடுவேன். ஓடிடுமே, பெரும் நோய்களும் நீங்கிடுமே, உந்தன் வார்த்தையின் வல்லமையா வாழ்வு வளமாய் மாறிடுமே, பேய்களும் ஓடிடுமே, பெரும் நோய்களும் நீங்கிடுமே, உந்தன் வார்த்தையின் வல்லமையா வாழ்வு வளமாய் மாறிடுமே, கரங்களை பிடித்து என்னை தினம் கருத்தாய் நடத்திடுவே, கரங்களை பிடித்து என்னை தினம் கருத்தாய் நடத்திடுவே. பூரண கிருபையின் தேவா, உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவே, எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா, உம்மை நிறைவாக துதித்திடுவே.
வல்லமையா என்னை அனலாய் மாற்றிடுவே. நிச்சய கிருபையினா என்னை நித்தமும் நடத்திடுவே. ஆவியின் வல்லமையா என்னை அனலாய் மாற்றிடுவே. நிச்சய கிருபையினா என்னை நித்தமும் நடத்திடுவே. மகிமையின் சாயலாக என்னை மறைத்து நீ வெளிப்படுவே. மகிமையின் சாயலாக என்னை மறைத்து நீ வெளிப்படுவே. பூரண கிருபையின் தேவா உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவே. எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா உம்மை நிறைவாக துதித்திடுவே. பூரண கிருபையின் தேவா உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவே. எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா உம்மை நிறைவாக துதித்திடுவே. நிறைவாக துதித்திடுவே. உம்மை நிறைவாக துதித்திடுவே. நிறைவாக துதித்திடுவே. உம்மை நிறைவாக துதித்திடுவே. நிறைவாக துதித்திடுவே. நிறைவாக நான் நிறைவாக துதித்திடுவே. நிறைவாக துதித்திடுவே. உம்மை நிறைவாக துதித்திடுவே. பூரண கிருபையின் தேவா உம்மை மகிழ்வுடன் தொழுதிடுவே. எந்த குறையெல்லாம் தீர்க்கும் என் தேவா உம்மை நிறைவாக துதித்திடுவே. உம்மை நிறைவாக துதித்திடுவே. உம்மை நிறைவாக துதித்திடுவே. நம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம். நீர் மாத்திரமே பூரண கிருபையின் தேவன். நீர் மாத்திரம்தான் பூரண கிருபையின் தேவன். பூரண கிருபையின் தேவா உம்மை நான் மகிழ்ச்சியோடு துதிக்கின்றேன். என் குறைகளெல்லாம் தீர்க்கும் என் தேவா உம்மை நிறைவாக நான் துதிக்கிறேன். உம்மை நிறைவாக நான் துதிக்கிறேன். என் குறைகளெல்லாம் தீர்க்கிறவரே உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்மை நான் துதிக்கிறேன். உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள்.
அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோம், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? மனதார அவரை பார்த்து சொல்லுவோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீதான் ஜீவ தண்ணீர், நீதான் தாகம் தீர்க்கும் ஊற்று. ஹல்லேலூயா. நீதான் ஆலோசனை கர்த்தர், என்னை ஆளுகை செய்கிறவரும் நீதான். சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பிதாவே, கடந்த சில நாட்களாக ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும்? தாவீது நீதியாய் நடந்தார். ஆகவே அவருக்கு பெரிய கிருபை செய்தி. ஆகவே எங்களிடத்தில் அதை நீர் எதிர்பார்க்கிறேன். எங்கள் எல்லாரையும் நீர் நீதிமான்களாகி உருவாக்கி கொண்டு வருகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கொண்டு பேசிக்கொண்டு வருகிறேன். வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களை நீதிமான ஆக்குகிற எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா. உம் வல்லமையால் நிறைத்து எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இந்த காலை வேளையிலே வல்லமையம் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையம் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் மத்தியிலே நீர் வாரும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்ய வாரும். ஹல்லேலூயா,
வாரும் ஐயா. Hallelujah, hallelujah. Thank you Lord. எல்லாருமே நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். தண்ணீர் நீரே தாகம் ஜீவ தண்ணீர் நீரே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. அக்கினியும் போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே வாழும் தூய உம் பிரசன்னத்தை வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. அசைவாடும் ஆவியே தூய்மையே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பிடும். பலனடைய நிரப்பிடுமே நான் பலனடைய வேண்டும். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும்
இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும். வாருமே அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய, இந்த கிருபையின் கூட்டத்தில் இந்த இடம் அசையத்தக்கதாக, உள்ள நிரம்பத்தக்கதாக அசைவாடும் ஆவியே, இடம் அசைய வேண்டும். எல்லாரையும் நிரப்ப இந்த கால வேளையிலே பலனடைய எங்களை நிரப்பும். நாங்கள் பலனடைய வேண்டும். பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிவிடும். ஞானத்தின் ஆவியே எங்களை நிரப்பும். இப்பொழுது எல்லார் மீதும் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் பரங்களினால் எலும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் பரங்களினால் எலும்பி ஜொலித்திடவே, தந்திடுமே கன்னிகளையும் நிறைவாக எப்பொழுதே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக எப்பொழுதே, அசைவாடு அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, இந்த காலை வேளையிலே இந்த இடம் அசையத்தக்கதாக, இந்த இடம் நிரம்பத்தக்கதாக எல்லாரையும் உடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியின் வரங்களினால், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் இந்த இடம் முழுவதும் எல்லாரையும் நிரப்பும். எல்லாரையும் நிரப்பும், நிரப்பும். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இப்பொழுது இந்த இடத்துல அசைவாடும். இந்த இடத்துல நீர் அசைவாடும். இந்த இடத்துல அசைவாடும். இடம் அசையட்டும். இந்த இடம் அசையட்டும். இந்த இடம் அசையட்டும். அன்னைக்கு நடந்தது போல, பெந்தேகோஸ்தை நாளிலே இறங்கினது போல எல்லார் மேல இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினால்
வாக்கு கொடுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாரும். எங்களை நிரப்பும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும். எங்கள் மீது நீர் அசைவாடும். உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். நம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. நீர் ஒருவரையே, உம்மையே நாங்கள் தொழுது சேவிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் அங்கீகரித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைவிடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ஒரு சாட்சி. I am Teju. My father was not well. என்னுடைய அப்பா சுகவீனமாக இருந்தார். நேற்று வரும்போது கூட அவர் படுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த கிருபையின் கூட்டத்தில் வந்து என் தகப்பனாருக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என் தகப்பனாரை நீர் சுகமாக்கினால் நான் சாட்சி சொல்லுகிறேன். ஆனால் நான் திரும்பி எங்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது என் தகப்பனார் ஜாக்கிங் போயிட்டு வந்திருந்தார். என்னால் நம்பவே முடியவில்லை. கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ಅವರಿಗೆ ಕೋಡಾನ ಕೋಡಿ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವುದಾಗ. ಪ್ರತಿಯೊಂದು ಉಪಕಾರಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ದೇವರು நமக்கு பெரிய கிருபை செய்ய விரும்புகிறார். ಮಹಾ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಲು ಅವರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, நீதி செய்கிறவன் ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವವನು இன்னும் என்ன செய்யட்டும், ಇನ್ನೂ ನೀತಿಯನ್ನು ಮಾಡಲಿ. ஒருவேளை நாம் நீதிமான்கள் என்ற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ಒಂದು ವೇಳೆ ನೀತಿವಂತರೆಂಬ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ஒருவேளை நாம் நீதிமான்களாக இருக்கலாம். ನಾವು ಒಂದು ವೇಳೆ ನೀತಿವಂತರಾಗಿ இப்படிப்பட்ட நீதிகளை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದ ನೀತಿಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಇರಬಹುದು. ஆனால் நாம இன்னும் என்ன செய்யணும்? ಆದರೆ ಇನ್ನೂ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இன்னும் நீதி செய்யணும். ಇನ್ನೂ ನೀತಿಯನ್ನು நாம் ಅನುಸರಿಸಬೇಕು. பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். ನಾವು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರೇ, ஆனா இன்னும் நாம என்ன ஆகணுமா? ಆದರೆ ಇನ್ನೂ ನಾವು ಏನಾಗಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு என்ற அருமையானவர்களே, ಈ ದಿನ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, எபிரேயருக்கு எழுதின நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அருமையானவர்களே, 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. Hebrew chapter 11 verse 4. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಾಕ್ಯ. விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ஆபேல் ಹೇಬೇಲನು காயினுடைய பலியிலும் ಕಾಯಿನನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ஆபேல் ಹೇಬೇಲನು காயினுடைய பலியிலும் ಕಾಯಿನನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. அதனாலே ಅದರ ಮೂಲಕ அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ತಾನು ನೀತಿವಂತನೆಂದು ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದನು. எதினாலே? ಯಾವುದರ ಮೂಲಕ? தேவனுக்கு ದೇವರಿಗೆ மேன்மையான ஒரு பலியை செலுத்தினான். ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸಿದ. அவனுடைய காணிக்கைகளை குறித்து, ಅವರ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕುರಿತು தேவனே சாட்சி கொடுத்தார். ದೇವರೇ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எதினால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்? ಇದೇ ಯಾವುದರಿಂದ ಆತ ನೀತಿವಂತನೆಂಬ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದನು? தேவனுக்கு ದೇವರಿಗೆ மேன்மையான காணிக்கையை செலுத்தினான். ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ. அது மேன்மையானது எது? அருமையானவர்களே, ಆ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಯಾವುದು ಪ್ರಿಯರಾದವರೇ? ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 3-4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ சில ಹೇಳುತ್ತದೆ, நாள் சென்ற பின்பு ಕೆಲವು ದಿನಗಳು ಕಳೆದ ನಂತರ ಕಾಯಿನನು நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ಹೊಲದ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ತಂದು ಯೆಹೋವನಿಗೆ ಕಾಣಿಕೆ
ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದನು. ಏಬೇಲನು தன் மந்தையில் ತನ್ನ ಹಿಂಡಿನಿಂದ தலையீற்றுகளிலும். ಚೊಚ್ಚಲ ಕುರಿಗಳನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் தேவன் விரும்புகிறது. ಇದೇ ದೇವರು ಇಚ್ಛಿಸುವುದು. நீங்க வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ தலையீற்று ಚೊಚ್ಚಲ ಕುರಿ யாருடையது? ಯಾರದು? கர்த்தருடையது. ಕರ್ತನದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதற் பலன் ಮೊದಲನೆಯ ಫಲ யாருடையது? ಯಾರದು? கர்த்தருடையது. நல்ல கர்த்தனது. கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் அதுதான், ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅದೇ, புதிய ஏற்பாட்டிலையும் அதுதான். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅದೇ. முதற் பலன் ಮೊದಲನೆಯ ಫಲ தலையீற்று. ಅದು ಚೊಚ್ಚಲತನ. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அதை நான் வாசிக்கிற அருமையானவர்களே. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಓದಬಹುದು. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். ನಿನ್ನ ಆದಾಯದಿಂದಲೂ ಬೆಳೆಯ ಪ್ರಥಮ ಫಲದಿಂದಲೂ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காயினನು சிலவற்றை கொண்டு வந்தான். ಕೆಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனால் ஆபேல் ಆದರೆ ಏಬೇಲನು எதை தேடினான்? ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿದ? தலையீற்றை தேடினான். ಚೊಚ್ಚಲವಾದದ್ದನ್ನು இங்கே ಹುಡುಕಿದ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, உன் விளைவின் ನಿನ್ನ ಬೆಳೆಯ எல்லா முதற் பலனாலும் ನಿನ್ನ ಆದಾಯದ ಎಲ್ಲಾ ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು கர்த்தரை ನೀನು ಕರ್ತನನ್ನು கனம் பண்ணு. ಸನ್ಮಾನಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்பொழுது என்ன நடக்க அருமையானவர்களே? ಆಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ? வாசிப்போம். ಓದೋಣ. வாசிப்போம். முதல்ல இருந்து வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. ನಿನ್ನ ಆದಾಯದಿಂದಲೂ ಬೆಳೆಯ ಪ್ರಥಮ ಫಲದಿಂದಲೂ ಯೆಹೋವನನ್ನು ஆகவே அவன் ಸನ್ಮಾನಿಸು. தலையீற்றை தேடினான். ಅದು ಚೊಚ್ಚಲತನವನ್ನು ಹುಡುಕಿದ. தலையீற்று மாத்திரமல்ல, ಆ ಚೊಚ್ಚಲವಾದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, தலையீற்றுகளிலும் ಆ ಚೊಚ್ಚಲದಲ್ಲಿಯೂ எதை தேடினான்? ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿದ? கொழுமையானதை. ಪುಷ್ಟಿಯಾದದ್ದನ್ನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, ದೇವರು அவனுடைய காணிக்கை என்ன செய்தார்? ಅವರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? அங்கீகரித்தார். ಅಂಗೀಕರಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய கண்களிலே அவனுக்கு என்ன கிடைத்தது? ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಏನು ದೊರೆಯಿತು? It's a favor of God. ದೇವರ ದಯೆ ದೊರೆಯಿತು. He accepted his offering. ದೇವರ ಆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರು. காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவன் மேன்மையானதை செலுத்தினான். ಅವನು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ. நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. ಸತ್ಯವೇದ ಓದಿ ನೋಡಿ. யாத்திராகமம் 13:2, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 13:2, 22, 22, 29 மற்றும் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அதைதான் நீதிமொழிகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. ಅದೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿಯೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பொழுது ಆಗ நீ விளைவின் முதற்பலனாலும் ನೀನು ನಿನ್ನ ಆದಾಯದ ಬೆಳೆಯ ನೀ ಪ್ರಥಮ ಕರ್ತரை என்ன செய்? ಯೆಹೋವನನ್ನು ಏನು ಮಾಡು? கனம் பண்ணு. ಸನ್ಮಾನಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது ಆಗ அப்பொழுது உன் களஞ்சியங்கள் ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಕಣಜಗಳು பூரணமாய் நிரம்பும். ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ತುಂಬುವವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்க வீட்டில் போய் மல்கியா 1, 6, 7, 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಮಲಕಿಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 6, 7, 8ನೇ நான் ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿ. நான் பிதாவானால் ನಾನು ದಿನವಾದರೆ என் கனம் ನನ್ನ ಧನ எங்கே? ಎಲ್ಲಿ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ நம்முடைய ಮಕ್ಕಳೇ, தேவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಇಲ್ಲಿ ದೇವರ ಕುರಿತು ಏನು மல்கியா 1:14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ಮಲಕಿಯ 1:14 ಓದಿ ನೋಡುವಾಗ, மல்கியாவின் புஸ்தகம் ಮಲಕಿಯ ಪುಸ್ತಕ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ நாம் 14வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, நான் மகத்துவமான ராஜா. ஹல்லேலூயா. ರಾಜಾದಿ ರಾಜ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கன்னடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராஜாதி ராஜா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ರಾಜಾದಿ ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது ನಾವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಡುವಾಗ நாம் என்ன நினைக்க வேண்டும்? ನಾವು ಏನು ನೆನೆಸಬೇಕು? அவர் யாரா? ಅವರು ಯಾರು? மகத்துவமுள்ள ராஜா. ಮಹತ್ವವುಳ್ಳ ರಾಜ. நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ?
ஹல்லேலூயா. ஹalleluya. யாருக்காவது ஒன்றை கொடுக்க போவோம். ಯಾರಿಗಾದರೂ ಒಂದು ಕೊಡಲಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. சில அதிகாரிகளுக்கு, ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ, அருமையானவர்களே, ಪ್ರಿಯದವರೇ, நாம் சில காரியங்களை கொடுக்கும்படி போகிறோம். ಕೆಲವು ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. நசல் கொண்டதை கொடுப்போமா? ಅದನ್ನು ಹಾಗೆ அதை ತಗೊಳ್ಳುವ எப்படி கொடுப்போம்? ಯಾವ ರೀತಿ ಕೊಡುತ್ತೇವೆ? ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்முடைய வாழ்க்கையில் ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ நீங்க அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பாருங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನೆಲ್ಲ ಓದಿ ನೋಡಿರಿ. நான் யாரு? ನಾವು ಯಾರು? மகாராஜா. ಮಹಾರಾಜ. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் மகத்துவமான ராஜா. ನಾನು ರಾಜಾದಿ ರಾಜ. நாம தேவனுக்கு கொடுக்க போகும் பொழுது ದೇವರಿಗೆ ನಾವು ಕೊಡಲು நான் ಹೋಗುವಾಗ யாருக்கு கொடுக்க போகிறேன்? ಯಾರಿಗೆ ಕೊಡಲಿದ್ದೇನೆ? மகத்துவமான ಮಹತ್ವವಾದ ராஜாவுக்கு கொடுக்க போகிறேன். ರಾಜನಿಗೆ ಕೊಡಲಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. நாம் முதற் பலனால் ನಾವು ಪ್ರಥಮ ಫಲದಿಂದ கர்த்தரை நாம் கனம் பண்ணியிருக்கோமா? ಕರ್ತನನ್ನು ನಾವು ಸನ್ಮಾನಿಸುತ್ತೇವೆ. இதுவரைக்கும் நாம கனம் பண்ணியிருக்கோமா? ಈ ತನಕ ನಾವು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. சிலர் நினைக்கிறாங்க ಕೆಲವು ನೆನೆಸುತ್ತಾರೆ அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ಅದೆಲ್ಲ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ. பழைய ஏற்பாட்டை விட ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗಿಂತ புதிய ஏற்பாட்டிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ இன்னும் குறைவு அல்ல, ಇನ್ನು ಕೊರತೆ ಅಲ್ಲ, இன்னும் அதிகம்தான். ಇನ್ನೂ ಅಧಿಕವೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 38வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 38ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ அங்க ನೋಡುವಾಗ வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை வைத்து ಕೊಡಿರಿ அல்லேலூயா ಆಗ சொல்லுங்க. ನಿಮಗೆ ಕೊಡುವರು. எப்போ நமக்கு கொடுக்கப்படும்? ಯಾವಾಗ ಅವರು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய பிரமாணம் என்ன தெரியுமா? ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರತಕ್ಕಂತ ನಿಬಂಧನೆ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தர் இந்த ஒரு காரியத்துல தான் என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்றார். ಒಂದು ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கொடுங்கள் ಕೊಡಿರಿ அப்பொழுது உங்களுக்கு ಆಗ ನಿಮಗೂ கொடுக்கப்படும் ಕೊಡುವರು என்ற அந்த வார்த்தையோடு முடிக்கவில்லை அருமையானவர்களே. ಅಲ್ಲಿಗೆ ಅವನು ಮುಗಿಸುವುದಿಲ್ಲ ಪ್ರಿಯಾದವರೇ. வாசிப்போம். உங்கள் மடியிலே போடுவார்கள், ನಿಮ್ಮ ಸೆರಗಿಗೆ ಹಾಕುವರು. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. ನೀವು ಅಳೆಯುವ ಅಳೆಯಿತೆಯಿಂದಲೇ ನಿಮಗೂ ಅಳೆಯುವರು. தேவன் நமக்கு அளந்து தான் கொடுப்பார். ದೇವರು ನಮಗೆ ಅಳತೆ ಮಾಡಿ ಕೊಡುವರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇ ತಿಳಿಸುತ್ತದೆ, நீ எப்படி கர்த்தருக்கு அளக்கிறாயோ ಯಾವ ರೀತಿ ಕರ್ತನಿಗೆ ನೀವು ಅಳೆಯುವಿರೋ அப்படி அவர் உனக்கு அளப்பார். ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಅಳತೆ ಮಾಡುವರು. நிறைய பேர் அருமையானவர்களே, ಈ ದಿನ ಅನೇಕರು ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇ ತಿಳಿಸುತ್ತದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತೇನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 22வது அதிகாரம் 22ನೇ 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ராயனுடையதை ராயனுக்கும், ಕೈಸರನದ್ದು ಕೈಸರನಿಗೂ, தேவனுடையதை ದೇವರದನ್ನು தேவனுக்கும். ದೇವರಿಗೆ ಕೊಡಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தலையீற்று ಚೊಚ್ಚಲವು முதற் பலன் ಪ್ರಥಮ ಫಲ அது யாருடையது? ಅದು ಯಾರದು? ஏசப்பா தான் அதை வாயை திறந்து சொல்லுகிறார். ಏಸಪ್ಪ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுடையதை நீ தேவனுக்கு கொடுத்து, ದೇವರದನ್ನು ನೀ ದೇವರಿಗೆ ಕೊಡು. நீ ராயனுடையதை ಕೈಸರನದು ராயனுக்கு கொடு. ಕೈಸರನಿಗೆ ಕೊಡು. ராயன்னா யார் அருமையானவர்களே? ಕೈಸರನದು ಯಾರು? தேசாதிபதி. தேசாதிபதி. ದೇಶಾಧಿಪತಿ. நீ அவனுக்கு கொடுக்கக்கூடியது அவனுக்கு கொடுத்து, ಅವನಿಗೆ ಕೊಡತಕ್ಕಂಥದ್ದು ಅವನಿಗೆ ಕೊಡು. தேவனுக்கு கொடுக்கக்கூடியதை ದೇವರಿಗೆ நீ ಕೊಡತಕ್ಕಂಥದ್ದು தேவனுக்கு கொடுத்து விடு. ನೀ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆகவே தலையீற்று நம்முடையது அல்ல. ಆದ ಕಾರಣ ಚೊಚ್ಚಲತನ ನಮ್ಮದು முதற் ಅಲ್ಲ, பலன் நம்முடையது அல்ல. ಪ್ರಥಮ ಫಲ ನಮ್ಮದಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்க மல்கியா 3:11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಮಲಕಿಯ 3:11 ಓದುವಾಗ, பூமியின் கனியை ಭೂಮಿಯ ಫಲವನ್ನು பட்சித்து போடுகிறவைகளை ನುಂಗಿ உங்கள் ಹಾಕತಕ್ಕಂಥದ್ದು நிமித்தம் கண்டிப்பேன். ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಖಂಡನೆ. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ಅವು ನಿಮ್ಮ ನೆಲದ ಫಲವನ್ನು ಅಳಿಸುವುದಿಲ್ಲ. நாம் தேவனுக்குரியதை தேவனுக்கு நாம் செலுத்தும் பொழுது, ದೇವರದನ್ನು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುವಾಗ, இன்றைக்கு அருமையானவர்களே, ಈ ದಿನ ಪ್ರಿಯಾದವರೇ, ಅನೇಕರು தேவனுக்குரியதை தங்களுக்கென்று வஞ்சித்துக் கொள்கிறபடினால் ದೇವರದನ್ನು ತನಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಕಾರಣ அநேக வீண் விரயங்கள், ಅನೇಕರಿಗೆ ವ್ಯರ್ಥ ಖರ್ಚು, கனி பட்சிக்கப்படுகிறது. ಅದು ನುಂಗಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனா என்றைக்கு நாம் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கிறோமோ, ಯಾವಾಗ ದೇವರದನ್ನು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ, நம்முடைய கனிகளை பட்சிக்கிறவைகளை ನಮ್ಮ ಫಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದು தேவன் என்ன செய்வாரா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தேவன் என்ன செய்வாரா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கடிந்து கொள்வார். ಅದನ್ನು ತಡೆಯುವರು. என் பிள்ளைகளுடைய பலனை
பலனை நீ என்ன செய்யாது. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಫಲವನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಡ. ಅನೇಕರುடைய பலன்கள் ಈ ದಿನ ಅನೇಕರ ಫಲವನ್ನು வீண் விரயமாகிறது. ವ್ಯರ್ಥವಾದ ಖರ್ಚುಗಳು, வீணாய்ந்த பணம் போகிறது. ಕೆಲವರಿಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಖರ್ಚು ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எப்பொழுது அருமையானவர்களே, ಯಾವಾಗ ಪ್ರಿಯರಾದವರೇ, நாம் தேவனுக்குரியதை ನಾವು ದೇವರದನ್ನು நாம் தேவனுக்கு செலுத்தும் பொழுது ದೇವರಿಗೋಸ್ಕರ நம்முடைய கனியை பட்சிக்கிறவைகளை ನಮ್ಮ ಫಲವನ್ನು ನಾಶ ಮಾಡತಕ್ಕಂತ தேவன் என்ன செய்வாரா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ತಡೆಯುವೆನು. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ಅವುಗಳು ನಿಮ್ಮ ನೆಲದ ಫಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதில்லை. ನಿಮ್ಮ ದ್ರಾಕ್ಷಿಯ ಹಣ್ಣು ತೋಟದಲ್ಲಿ ಉದುರಿ ಹೋಗದು என்று சேனைகளின் கர்த்தர் ಇದು சொல்லுகிறார். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ಆನಕನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஆபேல் ಆಬೇಲನು நீதிமான் என்று ನೀತಿವಂತನೆಂದು எப்போ சாட்சி பெற்றான்? ಯಾವಾಗ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದ? தன் வாழ்க்கையிலே ತನ್ನ ಬದುಕಿನಲ್ಲಿ மேன்மையானதை ಶ್ರೇಷ್ಠವಾದದನ್ನು அவன் யாருக்கு கொடுத்தார்? ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟ? தேவனுக்கு கொடுத்தார். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟ. நீங்க 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರು 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರು 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம், 1ನೇ ವಾಕ್ಯ, அன்றியும் சகோதரரே, ಅಂದು ಸಹೋದರರೇ, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ಮೆಕೆದೋನ್ಯದ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆಯು ತೋರಿದ ಬಗೆಯನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆಯುವಾಗ மக்கதோனியா நாட்டு சபையை பற்றி எழுதுகிறார். ಮಕೆದೋನ್ಯ ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் ಆ ಸಭೆಗಳು ಬಹಳ ಹಿಂಸೆ சோதிக்கப்படுகையில் ತಾಳುವುದಾದರೂ கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் ಮತ್ತು ವಿಪರೀತವಾದ ಬಡತನದಲ್ಲಿ தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே ಬಹು ಆನಂದದಿಂದ மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ತುಂಬಿದವರಾಗಿ ಅತ್ಯಂತ ಔದಾರ್ಯವುಳ್ಳವರಾದರು. தேவனுக்கு கொடுக்கக்கூடியதை ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತವು ವ್ಯಸನத்தோடு கொடுக்க கூடாது. ವ್ಯಸನದೊಂದಿಗೆ ಕೊಡಬಾರದು. நாம இவ்வளவு கொண்டு கொடுக்கணுமா? ಇಷ್ಟೊಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡಬೇಕಾ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ வேதம் ಮಕ್ಕಳೇ, திட்டமாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದವು ದೃಢವಾಗಿ நீ ಹೇಳುತ್ತದೆ, அளக்கிற அளவின்படியே ನೀನು உனக்கு என்ன செய்யப்படும்? ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ನಿನಗೂ ಏನು அளக்கப்படும். ಮಾಡುತ್ತದೆ? ನಿನಗೆ ಅಳತೆ ಮಾಡಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வீட்ல போய் எபிரேயர் 7:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். ಮನೆಗೆ ಹೋಗಿ ಎಬ್ರಿಯರು 7:5 ಓದಿ ನೋಡಿರಿ. தேவன் ದೇವರು இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ಇಸ್ರೇಲಿಯ ಜನರಿಗೆ தசமபாகம் என்று சொல்வதற்கு முன்னமே ದಶಮಾಂಶ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ஆபிரகாம் எதை செலுத்தினார்? ಅಬ್ರಹಾಮನೇನು ಸಲ್ಲಿಸಿದ? தசமபாகம் செலுத்தினார். ದಶಮ ಭಾಗವನ್ನು அதை ಸಲ್ಲಿಸಿದ. எபிரேயருக்கு எழுதும் பொழுது, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರುವಾಗ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಯಾರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆபிரகாமுடைய ಅಬ್ರಹಾಮನ விலாவிலே ತಂದು யார் இருந்தாரா? ಯಾರಿದ್ದರು? லேவி இருந்தார். ಲೇವಿ ಇದ್ದರು. லேவியும் அதை கொடுத்தான். ಲೇವಿಯು ಅದನ್ನು ಕೊಟ್ಟ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. லேவி ಲೇವಿ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கூட ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡತಕ್ಕಂತವರು ಕೂಡ நாம் என்ன செய்ய வேண்டுமா? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? கொடுக்கணும்னு சொல்லி எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಅಪೊಸ್ತಲನ இது ಪೌಲ பழைய ஏற்பாடு அல்ல, ಇದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಅಲ್ಲ, இது புதிய ஏற்பாடு. ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. லேவியன் கூட ಲೇವಿಯು ಕೂಡ யாருக்கு கொடுக்கணுமா? ಯಾರಿಗೆ ಕೊಡಬೇಕು? சிலர் ஊழியம் செய்கிறவர்கள், ಕೆಲವು ಸೇವೆ நான் ஊழியம் செய்கிறேன், ಸೇವೆ ஆகவே இதை ಮಾಡುತ್ತೇನೆ, நானே செலவு பண்ணிக்கிறேன். ನಾನೇ ಖರ್ಚು ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படி அல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. லேவியன் கூட ಲೇವಿಯು ಕೂಡ ஆசாரியனுக்கு கொடுக்கணும். ಯಾಜಕನಿಗೆ ಕೊಡಬೇಕು. ஆசாரியன் கூட ಯಾಜಕನು ಕೂಡ பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கணும். ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಿಗೆ ಕೊಡಬೇಕು. அதைத்தான் எபிரேயருக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். ಅದೇ ಎಬ್ರಿಯರಿಗೆ ನೆನಪಿಗೆ ஆகவே ತರುತ್ತಾರೆ. அருமையானவர்களே, ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯರೇ, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால் ಅವರಿಗೆ ಬಹಳ ಹಿಂಸೆಗೊಳಪಟ್ಟು சோதிக்கப்படுகையில் ಶೋಧಿಸಲ್ಪಡಲು கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் ಅವರು ಬಹಳ ಬಡತನದ ಇದ್ದರೂ தங்கள் ಕೂಡ பரிபூர்ண சந்தோஷத்தினாலே ತಮ್ಮ ಪರಿಪೂರ್ಣ ಸಂತೋಷದಿಂದ மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். ಔದಾರ್ಯತ್ವವಾಗಿ ಕೊಟ್ಟರು. கொடுக்கிறது கூட என்னதுதான்? ಕೊಡುವಂತದ್ದು ಕೂಡ ಏನು? கிருபையா. ಕೃಪೆ. மக்கதோனியா நாட்டு சபைக்கு ಮೆಕೆದೋನಿಯ தேவன் கொடுத்த அந்த கிருபையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எழுதுகிறார். ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕೃಪೆಯನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனா 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, ஆகையால் ಆದುದರಿಂದ அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், ಅದು ಈಗ ಮಾಡಿ ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல ಕೊಡಬೇಕೆಂಬ ಇಚ್ಛೆ ಉಂಟಾಗುವುದರ ಹಾಗೆ சிலருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ಕೆಲವರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬ ಆಸೆ. சிலர் சொல்லுகிறதை பார்த்திருக்கிறேன். ಕೆಲವರು ಹೇಳುವುದು ನೋಡಿ, எங்களுக்கு இல்ல, ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ, ஆனா நிறைய கொடுக்கணும்னு என்ன செய்கிறோம்? ಆದರೆ ಅನೇಕ ஆசைப்படுகிறோம். ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே அவர் எழுதும் பொழுது
பொழுது ಇಲ್ಲಿ ಅವರು ಬರೆಯುವಾಗ ஆகையால் ಆದುದರಿಂದ அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், ಅದನ್ನು ಈಗ ಮಾಡಿ கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல ಕೊಡಬೇಕೆಂಬ ಇಚ್ಛೆ ಉಂಟಾದ உங்கள் உள்ளவைகளில் இருந்து ನಿಮಗೆ ಇರುವಂತವುಗಳಿಂದ எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ತೆಗೆದು ಅದನ್ನು கொடுக்கணுங்கிற ನೆರವೇರಿಸುವಂತ ஆசைப்பட்டது மாத்திரமல்ல, ಕೊಡುವಂತ ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அதை என்ன செய்யணுமா? ಅವರು ಏನು ಮಾಡಬೇಕು? நிறைவேற்ற வேண்டும். ನೆರವೇರಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯ ದೇವರ தேவன் ಮಕ್ಕಳೇ, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ದೇವರು ನಮ್ಮಿಂದ ನಿರೀಕ್ಷಿಸತಕ್ಕಂಥದ್ದೇನು? தேவனுக்கு ನಾವು ದೇವರಿಗೆ நம்முடைய வாழ்க்கையில் ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ எதை செலுத்த வேண்டும்? ಯಾವುದನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು? மேன்மையானதை. ಶ್ರೇಷ್ಠವಾದವುಗಳನ್ನು. இன்றைக்கு அநேகர் அருமையானவர்கள் ಇದನ್ನ ಅನೇಕರು ಪ್ರಿಯರಾದವರೇ, எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், ಎவ்வளೋ ಕಷ್ಟಪಡುತ್ತೀರಿ, ஆனா ஒரு நிறைவு இல்லை, ಆದರೆ ಸಂಪೂರ್ಣತೆ ಇಲ್ಲ, ஆசீர்வாதம் இல்லை, ಸಮೃದ್ಧಿ ಇಲ್ಲ, குறைவோடு போய் கொண்டிருக்கிறது. ಕೊರತೆಯೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எவ்வளவு சம்பாதித்தோம், ಎಷ್ಟೊಂದು ಸಂಪಾದಿಸಿ குறையாவே உட்கார்ந்துட்டு இருக்கு. ಕೊರತೆಯಲ್ಲಿಯೇ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வீண் விரயமாகிறது. ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ கர்த்தருக்கு ಹೋಗುತ್ತದೆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நாம தேவனுக்குரியதை ನಾವು ದೇವರದನ್ನು நாம் தேவனுக்கு என்ன செய்யல? ನಾವು ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, செலுத்த ಕೊಡಲಿಲ್ಲ, இல்லை. ಕೊಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಪ್ರಿಯರಾದವರೇ, தேவனை நாம் எப்படி கனம் பண்ண முடியும்? ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ? எதினால்? ಯಾವುದರ ಮೂಲಕ? முதற் பலரினால், ಚೊಚ್ಚಲತನದಿಂದ, தலை ஈற்றினால். ಚೊಚ್ಚಲತನದಿಂದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் முதற் பலனை கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ನಾವು ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು ಕೊಡತಕ್ಕಂತವರು தலையீற்றை கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ಚೊಚ್ಚಲವನ್ನು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ நாமே யாராக இருக்க வேண்டும்? ನಾವೇ ಯಾರಾಗಿರಬೇಕು? முதற் பலனாக இருக்க ಪ್ರಥಮ வேண்டும். ಫಲವಾಗಿರಬೇಕು. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ முதற் ಪೌಲನು பலனை பற்றி சொல்லுகிறார். ಪ್ರಥಮ ಫಲದ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥರು 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವ சகோதரரே, ಸಹೋದರರೇ, ஸ்தேவானுடைய வீட்டார் ಸ್ತೆಫಾನನ ಮನೆಯವರು அகாயா நாட்டிலே ಅಗಾಯ ಊರಲ್ಲಿ முதற் பலனானவர்கள். ಪ್ರಥಮ ಫಲದವರಾಗಿದ್ದರು. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತು ಅಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதினால் நாம் கர்த்தரை கனம் பண்ணலாம்? ಯಾವುದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸಬಹುದು? முதற் பலனால். ಪ್ರಥಮ ಫಲದಿಂದ. நாமும் யாரா இருக்கணும்? ನಾವು ಯಾರಾಗಿರಬೇಕು? நீங்க முதற் பலனா இருப்பீங்கன்னா, ನೀವು ಪ್ರಥಮ ಫಲದವರಾಗಿದ್ದರೆ அதனால் கர்த்தரை நீங்க என்ன செய்யலாம்? ಅದರ ಮೂಲಕ ದೇವರನ್ನು ಏನು ಮಾಡಬಹುದು? கனம் பண்ணலாம், ಘನಪಡಿಸಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த முதற் பலன்கள் எப்படி இருப்பார்கள்? ಆ ಪ್ರಥಮ ಫಲ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சகோதரரே, ಸಹೋದರರೇ, ஸ்தேவானுடைய வீட்டார் ಸ್ತೆಫಾನ ಮನೆಯವರು அகாயா நாட்டிலே ಅಗಾಯದಲ್ಲಿ முதற் பலனானவர்கள் என்றும் ಪ್ರಥಮ ಫಲವೆಂದು பரிசுத்தவான்களுக்கு ಅವರು ದೇವಜನರಿಗೆ ஊழியம் செய்யும்படிக்கு ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றும் ಕೈ ಹಾಕಿದರೆಂದು அறிந்திருக்கிறீர்களே. ನೀವು ಬಲ್ಲಿರಷ್ಟೇ. இந்த முதற் பலன் ಆತ್ಮವನ್ನು உங்கள் ஆவிக்கும் ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ஆறுதல் செய்தார்கள். ಉಪಶಮನ ಮಾಡಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? They refresh my heart. ಅವರು ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸಮನ ஊழியக்காரனுடைய ಮಾಡಿದರು. ஆவியை ஆறுதல் செய்ய வேண்டும். ಸೇವಕರ ಆತ್ಮವನ್ನು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ಆದ ಕಾರಣವೇ ಸತ್ಯವೇದ உங்களுக்கு ತಿಳಿಸುತ್ತದೆ, எதை செய்தார்களோ ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಿದರೋ அதை எனக்கே செய்தார்கள். ಅದನ್ನು ನನಗೆಯೇ ಮಾಡಿದರು. சபையிலே நாம் யாராக இருக்க வேண்டும்? ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾರಾಗಿರಬೇಕು? ஒரு முதற் பலனாய். ಒಂದು ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿ. ஸ்தேவானுடைய குடும்பம் ಸ್ತೆಫಾನನ ಮನೆಯವರು எப்படிப்பட்ட குடும்பமாய் இருந்தது? ಯಾವ ರೀತಿಯಾದ முதற் ಕುಟುಂಬವಾಗಿದ್ದರು? பலனாக இருந்தது. ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿದ್ದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்தேவான் ಸ್ತೆಫಾನನು பொருதுநாத்து 17வது வசனம் 17th verse. 17ನೇ ವಾಕ್ಯ. ஸ்தேவான் ಸ್ತೆಫಾನನು பொருதுநாத்து ಪೊರ್ತುನಾತನು ஆகா ಆಕಾಯಿಕನು அகாயுக்கு என்பவர்கள் ಎಂಬವರು வந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ಬಂದುದರಿಂದ ನನಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. நீங்கள் ನೀವು எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை ಇಲ್ಲದ್ದರಿಂದ ನನಗುಂಟಾದ ಕೊರತೆಯನ್ನು அவர்கள் செய்திருக்கிறார்கள். ಅವರು ನೀಗಿದರು. ஸ்தேவானுடைய குடும்பம் செய்தார்கள். ಸ್ತೆಫಾನನ ಕುಟುಂಬ ಮಾಡಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்கள் என் நாவிக்கு ಅವರು ನನ್ನ
ಆತ್ಮವನ್ನು ஆறுதல் செய்தார்கள். ಅವರು ಶಮನ ಮಾಡಿದರು, அவர்கள் ಉಪಶಮನ எனக்கு ಮಾಡಿದರು. ஆறுதலாக இருந்தார்கள். ಅವರು ನಮಗೆ அவர்கள் ಸಂತೈಸುವಂತವರಾಗಿದ್ದರು. முதற் பலனானவர்கள். ಇವರು ಪ್ರಥಮ ಫಲದವರು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. முதற் பலனை ಪ್ರಥಮ ಫಲ எப்பொழுதுமே கர்த்தர் அங்கீகரிப்பார். ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. தலையேற்று ಚೊಚ್ಚಲತನ கர்த்தருடையது. ಅದು ಕರ್ತನದು. அவைகளினால் நாம் கர்த்தரை கனம் பண்ண முடியும். ಅವುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಘನಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்படிதான் யோசுவா இருந்தார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೆಹೋಶುವ ಇದ್ದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ತನ್ನ ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ செய்கிற ಮಾಡತಕ್ಕಂತ அன்பின் பிரயாசங்களை ಪ್ರೀತಿಯ ಪ್ರಯಾಸ தேவன் மறந்து விடுவதற்கு ದೇವರ ಮರೆತು ಬಿಡುವುದಕ್ಕೆ அநீதி உள்ளவர் அல்ல. ಅನೀತಿ ಉಳ್ಳವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா ಯೆಹೋಶುವ மோசேயின் ಮೋಸೆ பணிவிடைக்காரன். ಅವರು ಉಪಚಾರವನ್ನು ஹல்லேலூயா. ಮಾಡತಕ್ಕಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಿ. எலிசா யார்? ಎಲಿಸಾ எலியாவை விட ಎಲಿಯನ ரெட்டிப்பாய் பயன்படுத்தப்பட்டவன். ಇಮ್ಮಡಿಯಷ್ಟು இந்த ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟವರು. எலிசா யார்? ಈ அருமையானவர்களே, ಎಲಿಸಾ ಯಾರು ಪ್ರಿಯರಾದವರೇ? எலிசாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಎಲಿಸಾ ಕುರಿತು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? எலியாவின் கைகளுக்கு ಎಲಿಯನ ಕೈಗಳಿಗೆ தண்ணீர் வார்த்த ನೀರನ್ನು ಹಾಕತಕ್ಕಂತ எலிசா. ಎಲಿಸಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்கள் முதற் பலனாய் இருக்க விரும்புகிறீர்கள். ನೀವು ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஸ்தேவானுடைய குடும்பம் ಸ್ತೆಫಾನನ அப்படி ಕುಟುಂಬ இருந்தபடியின் ಆ ಪ್ರಕಾರ ಇದ್ದ ಕಾರಣ ஆதி திருச்சபையிலே ಆದಿ ಶ್ರೀ ಸಭೆ 7 மூப்பர்களை தெரிந்து கொண்ட பொழுது 7 ಹಿರಿಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಾಗ கர்த்தர் யாரையும் தெரிந்து கொண்டார். ಕರ್ತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು? ஸ்தேவான் விசுவாசத்திலும் ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ பரிசுத்த ஆவியிலும் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ நிறைந்தவனாய் ತುಂಬಿದವನಾಗಿ ஜனங்களுக்குள்ளே ಜನರಲ್ಲಿ அநேக அற்புதங்களையும் ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು அடையாளங்களையும் செய்தார். ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்பொழுது தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? நாம் ಯಾರಾக இருக்கும் பொழுது ನಾವು ಯಾರಾಗಿರುವಾಗ, முதற் பலனா. ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿರುವಾಗ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. இது வரைக்கும் ಈ ತನಕ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ என் ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எப்படி இருந்தோம், ನಾವು ಹೇಗಿದ್ದೆವು, கர்த்தர் நம்மை ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இது வரைக்கும் ಈ ತನಕ நாம் முதற் பலனால் ನಾವು ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು கர்த்தரை நாம் கனம் பண்ணி இருக்கிறோமா? ಕರ್ತನನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿದ್ದೇವಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் ஒரு முதற் பலனானவர்களாய் இருந்திருக்கிறோமா? ನಾವು ಮೊದಲನೆಯ ಫಲವಾಗಿ ಇದ್ದೇವಾ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மேன்மையானவைகளை ಶ್ರೇಷ್ಠವಾದದನ್ನು நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு செலுத்தும்? ನಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು? அதனால் ಆದುದರಿಂದ அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ಅವನು ನೀತಿವಂತನೆಂಬ ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದ. நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ನೀತಿವಂತನೆಂಬ ಸಾಕ್ಷಿ கர்த்தருக்கு ಹೊಂದಿದ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு கர்த்தர்ட்ட நாம் ஒப்பு கொடுப்போம். ಈ ದಿನ ಕರ್ತನಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய குறைவுக்கு காரணம் இதுதான். ನಮ್ಮ ಕೊರತೆಗೆ ಕಾರಣ நம்முடைய ಇದೆ. வீண் விரயத்திற்கு காரணம் இதுதான். ನಮ್ಮ ವ್ಯರ್ಥ ಖರ್ಚಿಗೆ நம்முடைய ಕಾರಣ ಇದೆ. நஷ்டங்களுக்கு காரணம் இது. ನಮ್ಮ ನಷ್ಟಕ್ಕೆ ಕಾರಣ ಇದೆ. ஏதோ வீணாய் பட்சித்துக் கொண்டு போவதற்கு காரணமும் இது. ಯಾವುದೋ ವ್ಯರ್ಥವಾಗಿ ನುಂಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ கர்த்தருக்கு ಇದೆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் தேவனால் ನಾವು ದೇವರಿಂದ நீதிமான் என்று சாட்சி பெற வேண்டுமா? ನೀತಿವಂತನೆಂಬ ಸಾಕ್ಷಿ கர்த்தருக்கு ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த மேன்மையானவைகளை கொடுப்பதினால் ಶ್ರೇಷ್ಠವಾದವುಗಳನ್ನು ಕೊಡುವುದರಿಂದ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, மனுஷன் அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ, யார் சாட்சி கொடுப்பார்? ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವರು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சில வேளைகள் நம்மை தேற்றிக் கொண்டு போய்விடலாம். ಕೆಲವು ವೇಳೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಸಂತೈಸಿಕೊಳ್ಳಬಹುದು. அப்படி கொடுக்கிறேன் இப்படி கொடுக்கிறேன். ಹೇಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಹಾಗೆ ஆனா ಕೊಡುತ್ತೇನೆ. சாட்சி யார் கொடுப்பா? ಸಾಕ್ಷಿ ಯಾರು ಕೊಡಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் கொடுக்கிறது வேற யாருக்கும் தெரியாது. ನಾವು ಕೊಡತಕ್ಕಂದ್ರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் இதை பெற்றுக்கொள்வதற்கு கட்டளை பெற்றார்கள் தெரியுமா? ಯಾರು ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಜ್ಞೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು ಗೊತ್ತಾ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஆசாரியத்துவம் பெற்றவர்கள். ಯಾಜಕತ್ವವನ್ನು ಹೊಂದಿದವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முழங்கால் படிடுவோமா? ಮೊಣಕಾಲೂರೋಣ. கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. நான் நீதிமான்களாய் மாற வேண்டும் என்று. ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, என் வாழ்க்கையில் ನನ್ನ ಬದುಕಿನಲ್ಲಿ மேன்மையானதை, ಶ್ರೇಷ್ಠವಾದದನ್ನು, முதன்மையானதை ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಕೊಡಬೇಕು. முதற் பலனை ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು நான் உமக்கு கொடுத்து ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು உம்மிடத்தில் நான் சாட்சி பெற வேண்டும். ನಿಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ನಾನು ಸಾಕ್ಷಿ நானே ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு முதற் பலனானவனாக இருக்க வேண்டும். ನಾನೇ ಒಂದು ಪ್ರಥಮ நானே ಫಲವಾಗಿರಬೇಕು. முதற் பலனாக இருக்க வேண்டும். ನಾನೇ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுவரைக்கும் ಇದು ತನಕ
நாம் இப்படிப்பட்டவைகளினால் ನಾವು ಈ ರೀತಿಯಾದವುಗಳಿಂದ கர்த்தரை நாம் கனம் பண்ணினோமா? ಕರ್ತನನ್ನು ನಾವು நாம் ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. அவருக்கென்று கொடுக்கும் பொழுது ನಾವು ಕರ್ತನಿಗೆ அவரை ಕೊಡುವಾಗ யாராக நினைக்க வேண்டுமா? ನಮ್ಮನ್ನು ಯಾರಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು? மகத்துவமான ராஜா, ಮಹಾರಾಜ ಎಂಬುದಾಗಿ, மகத்துவமான ராஜா. ಮಹತ್ವವಾದ ರಾಜ என் அன்பு ಎಂಬುದಾಗಿ, தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ நம்முடைய ಮಕ್ಕಳೇ, குறைவுகள் எல்லாம் ನಮ್ಮ ಕೊರತೆಗಳು, நீங்குவதற்கு, ನಮ್ಮ ಕೊರತೆಗಳೆಲ್ಲ நம்முடைய ನೀಗಿಸಬೇಕಾದರೆ, வேதனைகள் எல்லாம் நீங்குவதற்கு ನಮ್ಮ ವ್ಯಸನಗಳೆಲ್ಲ ನೀಗುವುದಕ್ಕೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ஹalleluya. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಾವು நாம் ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அளக்கிற அளவின்படியே நாம் பெற்றுக்கொள்வோம். ನಾವು ಅಳೆಯುವಂತ ಅಳತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இந்த அனுபவத்தை எனக்கு தார். ಈ ಅನುಭವ ನನಗೆ ಕೊಡು. நானே முதற் பலனாக இருக்க வேண்டும். ನಾನೇ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿ நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுவோம். ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಕರ್ತನಲ್ಲಿ ಹೇಳೋಣ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நானே ஒரு முதற் பலனாக இருக்க வேண்டும். ನಾನೇ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿ நானே ஒரு முதற் பலனாக இருக்க ನಾನೇ விரும்புகிறேன். ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿರಬೇಕು. நானே உமக்கு ஒரு முதற் பலனாக இருக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿರಲು ಇಚ್ಛಿಸುವೆ. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪರಮ ತಂದೆಯೇ, ஆபேலை ಆಬೇಲನು நீ நீதிமான் என்று சொன்னேன். ನೀತಿವಂತನೆಂಬುದಾಗಿ அதற்கு ಹೇಳಿದ್ದೀ. காரணம் ಅದಕ್ಕೆ ಕಾರಣ மேன்மையானதை உமக்கு செலுத்தினார். ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನು என் ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸಿದ. வாழ்க்கையிலும் ನನ್ನ ಬದುಕಿನಲ್ಲಿ, எங்கள் வாழ்க்கையிலும் ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿಯೂ மேன்மையானவைகளை ಶ್ರೇಷ್ಠವಾದವುಗಳನ್ನು உமக்கு கொடுக்க கிருபை செய்யும். ನಿಮಗೆ ಕೊಡಲು ಕೃಪೆ ಮಾಡು. மனிதனுக்காக அல்ல, ಮನುಷ್ಯನಾಗಿ ಅಲ್ಲ, யாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ಯಾರಾದರೂ ನೋಡಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீர் அறியத்தக்கதாக, ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕ ಹಾಗೆ, உம்மை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக, ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು. ஹalleluya. ஹalleluya. கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். ಕೊಡು, ಆಗ நீ ನಿನಗೆ எந்த ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அளவினால் அளக்கிறாய், உனக்கு அந்த அளவினால் அளக்கப்படும் ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಳತೆ ಮಾಡುತ್ತೀಯೋ ಆ என்ற ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿನಗೂ ಅಳತೆ உணர்வோடு ಮಾಡುತ್ತದೆ. நாங்கள் கொடுக்க கிருபை செய். ಅವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಕೊಡಲು சில ಕೃಪೆ வேளைகளில் ಮಾಡು. நாம் நினைக்கிறோம், ಕೆಲವು ವೇಳೆ ನೆನೆಸುತ್ತೇವೆ, என் குறைவு மாறட்டும், அப்பொழுது நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். ನನ್ನ ಕೊರತೆ ನೀಗಲಿ, ಆಗ ನಾನು ಕರ್ತನಿಗೆ அது ಕೊಡುವೆನೆಂಬುದಾಗಿ. பிரமாணம் அல்ல. ಅದು ಪ್ರಮಾಣ ಅಲ್ಲ. நம்முடைய குறைவு மாறுவதற்கே நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ನಮ್ಮ ಕೊರತೆಗಳು ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಕರ್ತನಿಗೆ எங்கள் ಕೊಡಬೇಕು. அன்பின் தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, நீதிமான் என்று எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ನೀತಿವಂತನೆಂಬುದಾಗಿ ನೀನು ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ இந்த ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೆ. அனுபவத்தை தாரும். ಈ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು. உமக்கு மேன்மையானதை ನಿಮಗೆ நாங்கள் ಮೇಲಾದವುಗಳನ್ನು செலுத்த முடியாதபடிக்கு ನಾವು ಸಲ್ಲಿಸಲಾಗದ எங்களுடைய ಹಾಗೆ மன கண்களை குருடாக்கி ನಮ್ಮ வைத்திருக்கிறோம். ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ வல்லமைகள் ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿ இன்றைக்கு அகலபடி ಈ ஜெபிக்கிறோம். ದಿನವೇ ಅಗಲಿಸಲ್ಪಡಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உமக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுத்து ನಿಮಗೆ ಕೊಡತಕ್ಕಂತವುಗಳನ್ನು ನಾವು நாங்களே ಕೊಡಲು முதற் பலனாக இருந்து ನಾವೇ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿದ್ದು உம்மை கனம் பண்ணி ನಿಮ್ಮನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿ உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ನಿಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಅನುಗ್ರಹವನ್ನು எங்கள் ದಯಪಾಲಿಸು. ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ಘನಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಗೆ இயேசுவின் ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. இன்றைக்கு ஹவுஸ் விசிட்டிங் டிஸ்பிளேல போட்டிருக்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். BCH குரூப் இன்றைக்கு அருமையானவர்களே ஹவுஸ் விசிட்டிங் இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஏரியா அதில் தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.